அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை ஆண்டவரால் இந்த முடிவான ரட்சிப்புக்குரிய சீயோனுக்கு மார்த்தியானவர்கள் முடிவான காலத்தில் வெளிப்படுகிற இவர்களுக்கென்று உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நித்தியத்துள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களுக்கும் உரிய ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கூட்டத்திற்காக முடிவான காலத்தில் வைத்து இருக்கிற அதற்கு ஆயத்தமாயிருக்கிற அந்த ரட்சிப்பை அடைந்து கொள்ள அவர்களை தகுதிப்படுத்த அருமை இரட்சகர் உபத்திரவத்தின் பூர்ணத்துவத்தை அவர் சகித்தார். அந்த பாடுகளின் மூலமாக இந்த சீயோன் குமாரத்தியானவர்களை தனக்கு பிள்ளைகளாக சகோதரர்களாக ஆவியின் முதிர்வனனை பெற்றவர்களாக சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக பூரண ரூபவதியானவர்களாக அவர் தகுதிப்படுத்த அருமைய இரட்சகர் உபத்திரவங்களின் பூர்ணத்துவத்திற்கு பிதா அவரை ஒப்புக் கொடுத்தார் வாசிக்கிறோம். அவர் மனிதனுடைய ரூபத்திற்கு அவரை பார்ப்பதற்கு நான் ஏசாயா 52:14 வாசித்த பொழுது அவருடைய முகரூபம் வேறுபட்டது. 52:14 மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். உபத்திரவத்தின் பூர்ணம் அதை அவர் சகித்து அவற்றில் அவர் ஜெயம் பெற்றபடினார். இந்த சீயோன் குமாரத்தியானவர்கள் நித்திய மகிமை சாக்கியத்தை அவர் ரட்சிப்பின் நாளினிய 2 கொரிந்தியர் 6:2 தயவு வாசிக்கும் போது அங்கே அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளில் உன்னை விடுவித்தே. வாசியா, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. 2 தீமோத்தேயு 2:10 வாசிங்களா. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சும்மா போற வரமெல்லாம் போக முடியாதுங்க. சிங்காசனத்தை அமர அறத்திருடேன், முக்காத்திருடேன், கால் திருடேன், காவேக்காடு, அரைவேக்காடு, 99.9 சரக்கு ஒருவனும் உள்ளே போக முடியாது. ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய மணவாடி சபையே, பூர்ண ரூபதி என்றால் அங்கே போக முடியும். அதற்கு வைத்து வைத்திருக்கிற அந்த சீயோன் குமாரத்தியானவர்களுக்கு எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? 2 தீமோத்தேயு 2:10 தோற்றத்துக்கு முன் அறியப்பட்டவர்களுக்கு எங்கே வைக்கப்பட்டு ரட்சிப்பது? அந்த ரட்சிப்பை மனுக்குலம் சீயோன் குமாரத்தை அடைந்து தகுதி அடைய வேண்டும் என்றால் அதற்கு என்கிறார் அவர்களுக்காகவே லேசர் பாடுகளை சிறுவின் பாடுகள் பற்றி தாங்க முடியாத நிலையிலே ஏலி ஏலி ராமா சவக்தானி, என் தேவனே முடியலங்க, அவரால் தாங்க முடியல. கெத்செமனேயில் புலம்புகிறார். தன்னோடு வந்த 3 சீசர் சொல்லுகிறார், என் ஆத்மா மரணத்துக்கு எதிராக துக்கம் கொண்டாடுகிறது, எனக்கு ஜெபிக்க மாட்டீங்களா? என் ஆத்மா மரணத்துக்கு எதிராக துக்கம் கொண்டாடுகிறது, என் சரீரத்தின் ரத்தம் எல்லாம் பெருந்துளி வியர்வையாய் வெளிப்பட்டது. சீயோன் குமாரத்தியே, உன் நேசருடைய நடையை பார், உன்னையோட மகிமை சேர்க்க அப்படி சிங்காசனத்துக்கு சிங்காசனத்தில் அமர்த்தி வைக்க நித்தியமாயோடு நீ வாழ உன் மனவாளன் படுகிற பாடுகளை பார். ஏழி ஏழிலாமா சபக்தானே, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்?
இந்த ராஜா தான் சொல்றாரு. இது 10ஆம் அதிகாரத்துல இந்த புஸ்தக சுருளை எழுதப்பட்ட நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன். என் பலியும் காணிக்க விரும்புகிற தேவன் இல்லப்பா. இந்த சீயோன் குமார்த்தை அங்க கொண்டு சேர்க்கணும்னா அவளுக்காக நான் புஸ்தக சுருளை எழுதப்பட்டிருக்கிற நிறைவேற்ற நான் வரணும். நான் பலியாகணும் என்று உலக தோற்றத்துக்கு முன்பாய் எழுதப்பட்டவன் நிறைவேற்றியதோ நான் வருகிறேன் சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் 22ஆம் சங்கீதத்திலே நாம் 14வது வசனத்தை வாசிக்கிற பொழுது தண்ணீரை போல ஊற்றுண்டே. அவர் சரியான எப்படிங்க? தண்ணீரை போல அவருடைய எலும்பு நரம்பு தசை ரத்தம் நாளம் அனைத்தையும் தண்ணீரை போல ஊற்றுண்டே. என் எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டது. அப்படின்னா ஒரு எலும்பு மற்றொரு எலும்போடு எல்லாம் கலந்து போயிட்டு என் எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிட்டு. அவருடைய இருதயங்க மெழுகு போல. மெழுகுவர்த்தி எப்படி எரியும் போது உருகிறதோ அது போல உன் ஆத்துமாவே ரட்சிக்கப்பட, உன் ஆத்துமா முடிவான ரட்சிப்புக்குள்ளாக நீ சீயோன் குமாரத்தியான தகுதி அடைய, நீ தேவனுடைய திவ்ய நிலையை அடைய என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. அவருடைய பலன் வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எசையா 9 வாசிக்கிறோம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் சர்வவல்லமை தேவன். அவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியாகி உன்னை சிங்காசனத்தை அமர்த்துவிக்க நீ அனுபவிக்க வேண்டிய உபத்திரவின் பூர்ணத்துவத்தை உனக்காக நேச சுமந்து தீர்த்த அந்த தேவன் சொல்லுகிறார், என் பலன் என் சத்துவம் எல்லாம் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறேன். சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, சீயோன் குமாரத்தியான தகுதி அடைய யோசன்னா என்று முடிவான ரட்சிப்பை அணிந்து கொண்டால் நித்தியம் இந்த பாடுகள் உனக்காக சகித்து எல்லாவற்றிலும் நமக்கு மாதிரியை அவர் ஏற்படுத்தி சென்ற அந்த மாதிரியை நாம் பின்பற்றி செல்ல, அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையாயிருந்தார்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களில் நாம் வாசித்திருக்கிறோம். ஆபிரகாமும் அந்த நாளுக்குரிய அந்த சீயோன் குமாரத்தியானவர்களை காண அவனும் ஆசையாயிருந்தான் என்றே நாம் வேதத்தின் வழியாக நாம் அறிகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இடத்துல வாசிக்கலாம். 1 பேதுரு 1, 11, 12 வசனங்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 8:17 கூட தயவு வாசிங்களேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். லூக்கா 24, 26 வசனம் வாசிப்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 26 வசனம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
கிறிஸ்துவானவர் பாடுபடவும் பின்பு மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதாமே. பாடு சீயோனு குமாரத்திற்காக. அந்த அவர் பட்ட பாடுகள் அவரை மகிமையில் சேர்ப்பித்தது. அவர் பட்ட பாடுகளினால் அவர் அடைந்து கொண்ட அந்த மகிமை அவருடைய சீயோன் குமாரத்திகளுக்கும் அது பகிர்ந்தளிக்கப்பட்டு அந்த பாடுகளின் பாதையில் செல்கிற அவருடைய குமாரத்தியானவர்கள், நித்தியவாசியான மனவாட்டியானவள் பாடுபடவும் பாடுகளின் பலன் மகிமின் மறுரூபம் நித்தியமும் தேவன் வைத்து வைத்திருக்கிறபடியா. நாம் பாருங்க, அப்போஸ்தலர் 3:20 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தீர்க்க தரிசனம் யாருக்குரியது? முடிவு கால ரட்சிப்புக்குரிய தீர்க்க தரிசனம் சீயோன் குமாரத்தி அல்லது சுருக்கமா சொல்ல மனவாட்டியானவர்களுக்கு. இது நிறைவேறாமல் நேசர் வர மாட்டார்.